வணக்கம். திருவடி வணக்கம் வணக்கம் ஐயா. அனுத்தறியால் திருவடி எல்லோருக்கும் வணக்கம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கங்கள். மரகதம்மா, கொடிமலர் அம்மா எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணாதான் நம்ம தெளிவா கேட்கும். அம்மா சாருமதி அம்மா நீங்க போய் ஆஃப் பண்ணுங்க. சரிங்கம்மா, ஆஃப் பண்ணிட்டு தாங்கம்மா இருக்க. டக்கு டக்குன்னு ஆன் பண்ணிடுறாங்க. சரிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதனொரு உமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. சிற்றம்பலம். நானூறு துதி பாடுங்கம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, மூழிமணி திருவாத ஊரம் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா. அதாவது இன்று நம்ம சிந்திப்ப இருக்கிறது கந்தர் அலங்காரம். ஒவ்வொரு அருளாளர்களா கூற்று திருமந்திரம், திருவருட்பயன், இந்த கந்தர் அலங்காரம், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி தேவாரம் இசையோட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு இறைவன் திருவருளாலும் இன்னைக்கு நம்ம ஐயா இன்னைக்கு கந்தர் அலங்காரம் இன்னைக்கு முதல் வகுப்பு ஆரம்பம், முதல் அமர்வு. ஐயா பேர் முருகேசன். அவர் அவருடைய சிறப்பு என்னன்னா எல்லாரும் தெரியணும் இல்ல. நம்ம வேலுடைய குழுமத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் ஐயா பேசினார். முருகன் பத்தி ஒரு சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து நமக்கு அடியார்களுக்கெல்லாம் வழங்கினாரு. அவர் ஆங்கில இலக்கியத்துல முனைவர் பட்டம் பெற்று 40 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு. 40 ஆண்டு அனுபவத்துல அரசு கலைக்கல்லூரியில அவர் பேராசிரியர் பணியாற்றிருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் கோவை மாவட்டம் தான். ஆனா தற்சமயம் இப்ப சென்னையில இருக்கிறாரு ஐயா. அப்ப இவர் ஆங்கிலத்துல புலமை பெற்றவரா இருந்தாலும் தமிழ்ல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. எப்படின்னா ஒரு ஆன்மீகத்துல உள்ள போனா, நம்ம பக்தி மார்க்கத்து உள்ள போனா ஒரு தமிழ் அது பாடெல்லாம் கத்துக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணும், அந்த தமிழ்ல ஒரு பற்று வரவே என்ன பண்றாரு, தமிழ் இலக்கியத்தெல்லாம் படிச்சிருக்காரு. அதுல இணையற்ற ஒரு ஈடுபாடோட இருந்திருக்காரு. அதுல ஒரு ஆழ்ந்த பற்று அவருக்கு. இப்ப நம்ம திருக்குறள் படிக்கிறோம்னா நமக்கு அது விருப்பம் இருந்தாதான் திருக்குறள் படிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி விருப்பத்தோட அவர் என்ன பண்ணாரு, தமிழ் இலக்கியத்துல அப்படி கற்று அந்த பக்தி மார்க்ல ஆழ்ந்த பற்று வைத்ததுனால அவரு அந்த அடுத்த நிலையாக நம்மளா தீக்கை பெற்றாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது. தீக்கையெல்லாம் பெற்று ஒரு குரு வழியாக தினம் சிவபூஜை செய்து வரக்கூடிய ஒரு அருளாளர், ஒரு அடியார்னு சொல்லலாம். அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல அவர் பல நூல்கள், அந்த ஒரு நூல்ல மணிமேகலத்துல மணிமேகலை பிரசுரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வானதி பதிப்பகம் இப்படி நிறைய பதிப்பகம் இருக்கு இல்லையா? அதுல மணிமேகலை பதிப்பகத்துல அந்த வாயிலாக என்ன பண்றாரு ஐயா புக்கெல்லாம் பிரசுரம் பண்ணிட்டு வர்றாரு.
தற்சமயம் என்ன பண்ணிருக்காரு, அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரம் தான் இன்னும் அச்சில இருக்குன்னு புக்கு வெளியே வரல. வந்தாதான் நீங்க எல்லாருமே வாங்கணும். ஏன்னா ஐயா வந்து நம்ம வகுப்புல எடுக்க வந்திருக்கிறாரு. அவர் ஆன்மீகம் ஒன்றே தான். அப்ப இப்ப நமக்குலாம் என்னது, ஒரு கடைசி ஒரு முக்தி பேர் வேணும். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பக்தி மார்க்கத்தை நுழையுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையை அடைந்து பக்குவ நிலையை அடைஞ்சு முக்தி மார்க்கத்துக்கு போவோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் கற்று கேட்டு தெளிந்து நெட்டை கூடுதல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா ஆன்மீகத்தான் ஒன்று, அதான் திறவுகோல் என்று தெரிந்து அதுல அடிப்படையா ஆரம்பித்து இப்ப படிப்படியா முன்னேற்றம் கண்டு. ஏன்னா ஒரு நூல் எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நூல் எழுதுறதுன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு திறமை. ஆனா அவங்க படிச்சதுதானே ஆங்கிலம். ஆனா தமிழ்ல ஒரு பற்று அந்த இலக்கிய நிலையோட ஒரு உரை எழுதுறதுலாம் பெரிய பெரிய விஷயம். அது இப்ப ஐயா அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காரு. அவரை போற்றி வணங்கி நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாகவும் வேலுண்டுமணி குடும்பத்து சார்பாகவும் திருவாச சிந்தனை குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என்று மனமொழிமைகளால் வணங்கி அவரை வரவேற்கின்றோம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கத்தை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அம்மா எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கய்யா. சந்தோஷம், மகிழ்ச்சி. வேலுண்டு வினையில்லை என்கின்ற சிறந்த அமைப்பின் சார்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் அனைவருக்கும் இனிதான காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான இயக்கத்தின் இயக்குனராக திகழ்ந்து பணிகளை, ஆன்மீக பணிகளை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செய்து கொண்டு வருகின்ற பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளராக இருந்து நம்மையெல்லாம் நெறிப்படுத்தி வழிநடத்தி ஆற்றுப்படுத்தி செல்லுகின்ற சகோதரியார் பிரேமா அவர்களுக்கும், அந்த இணையதளத்திலே இணைந்து இந்த சொற்பொழிவு நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். கந்தர் அலங்காரத்தை பற்றி நம்ம தொடர் சிந்தனையாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு பணியை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய பெரும் கருணையும் அருளும் நமக்கு ஒட்டுமொத்தமாக சேரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. நம்முடைய எண்ணத்திலே திண்ணமாக நாம் இருக்கின்றோம் என்பதற்கு நம்ம எடுத்த உடனேயே திருச்செந்தூரிலிருந்து கும்பாபிஷேகம் முடிந்திருக்கக்கூடிய இந்த நல்ல காலத்திலே விபூதி பிரசாதம் நேரடியாக நம்முடைய இல்லத்திற்கே முருகப்பெருமானுடைய வாழ்த்துக்கு நாம் பாத்திரமாகக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு புலப்படுத்திக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக பிரசாதம் நம்முடைய இல்லத்திற்கு சேர்ந்திருக்கின்றது. அது முருகப்பெருமானுடைய கருணை, அது கொடை என்று நான் மனப்பூர்வமாக கருதுகின்றேன். நம்முடைய சிந்தனை அருணகிரிநாதர் அருளிய
கந்தர் அலங்காரம் என்கின்ற 100 பாடல்களை கொண்ட தொகுதியை நம்ம ஒவ்வொன்றாக விளக்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்புக்கு நாம் பாத்திரமாகி இருக்கின்றோம். அருமையான உரைக்கோவை, பாட்டுக்கோவை, அது ஒரு பெரிய பாட்டுக்கோட்டை என்றே சொல்லலாம். அந்த அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை பற்றி ஒவ்வொரு பாடலாக விளக்கமாக பார்ப்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அது ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இதற்கு நமக்கும் பக்குவம் வேண்டும். அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னா சிந்திப்பவர்களுக்கு பக்குவம் வேண்டும். அதை சிந்தித்து செயலாக்கி அதை வடிவமைத்தவரும் பக்குவப்பட்ட நிலையில் தான் இதை செய்திருக்கின்றார் என்று நம்ம அறிகின்றோம். ஒரு பூ மலர், அந்த மலர் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பேணி பாதுகாத்து வளர்த்து நம்ம வருகின்ற பொழுது அந்த பூ காயாகிறது. சிறிது நாள் கழித்து அது கனி ஆகிறது. கனி ஆகி நமக்கு பயன் கொடுக்கின்றது. பூ காயாகி, காய் கனியாகி, கனி பயன் தரக்கூடிய ஒரு பக்குவ நிலையை அடைவதற்கு நம்ம அந்த சிறிது காலம் அது எடுத்து அந்த பக்குவ நிலையை அடைகிறது. அதே போலத்தான் பூ காயாகி பூ காயாகி கனியாகி பக்குவம் அடைவதை போலத்தான் நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். பக்குவமற்ற மனது நம்ம பயிற்சியின் மூலமாக பக்குவப்படுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள், நம்ம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இவைகளெல்லாம் நம்மளை அன்றாடம் நம்மை பதம் பண்ணிட்டே இருக்கின்றது, பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை எல்லாம் யதார்த்த நிலையில நம்ம நன்கு அறிகின்றோம். வாழ்க்கை சூழலிலே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த உண்மையை நன்றாக அறிவோம். அருணகிரிநாதருக்கும் அப்படிதான் வாழ்க்கையில நடந்தது. அருணகிரிநாதர் ஆரம்பத்துல அவர் தந்தேரியாகத்தான் இருந்திருக்கின்றார். தான் மனம் எண்ணிய போக்கிலேதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று ஔவையார் சொன்னார். ஆனால் மனம் போன போக்கெல்லாம் போனவர் அருணகிரிநாதர். அவர் நினைத்தவாறெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார். முதலிலே இல்லறத்திலே இருந்திருக்கின்றார். அவர் இல்லறம் அவருக்கு சற்று காலத்திலேயே கசந்து போயிருக்கின்றது. இதெல்லாம் தான் அங்க வாழ்க்கை நிகழ்வுகள். ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பிராப்தப்படி அந்த வாழ்க்கை நடைபெறுகின்றது என்பது உண்மை. இல்லறத்திலே அவருக்கு தொய்வு ஏற்படுகிறது, கசப்பு ஏற்படுகின்றது, சலிப்பு ஏற்படுகின்றது. அந்த சலிப்பின் காரணமாக அவர் அந்த மனைவி மக்கள் என்கின்ற கட்டுக்கோப்பிலிருந்து விலகி செல்லுகின்ற ஒரு நிலை அவருக்கு ஏற்படுகின்றது. விலகி சென்றவர் காமத்தின் கட்டுப்பாட்டில போய் சிக்கிக்கிறாரு. பெண்கள் பரத்தையர்கள் பால் பற்று கொள்ளுகின்றார். அது இவருடைய வாழ்க்கையில இவரை நரகத்திற்கு கொண்டு போய் விட்டு விடுகின்றது. அதற்கு பின்புதான் இவருக்கு தெளிவு ஏற்படுகிறது. என்னடா இப்படி வாழ தெரியாம வாழ்ந்துட்டோமே, நம்ம இப்படி தடம் பிறண்டு போய்விட்டோமே என்று சலிப்பு ஏற்பட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் இவர் வாழ்க்கையை நீ வாழ்ந்து என்ன பயன் என்று முடிவுக்கு வந்து விடலாம் என்று எண்ணிய நேரத்துல, முயற்சி பண்ணின நேரத்துல, தன்னுடைய உயிரை உடலில் இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்த நேரத்தில் தான் முருகா
இதுதான் என்னுடைய முடிவு என்று அவர் கூவிய பொழுது, இது உன்னுடைய முடிவு இல்லை, நீ சாக பிறந்தவன் இல்லை, நீ வாழ பிறந்தவன் என்று முருகர் இவருக்கு அருளாசி வழங்கி, நீ என்னுடைய பெருமைகளை பாடு, என்னுடைய அருட்கொடைகளை பாடு, என்னை நீ நினை என்று முருகப்பெருமான் இவருக்கு கருணை புரிந்த காரணத்தினாலே இவருக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டு, மன மாண்பு ஏற்பட்டு, இவர் அப்போ புதிய வாழ்க்கையை இவர் தொடங்குகின்றார். அப்பொழுதிலிருந்துதான் இவருக்கு அந்த கவி பாடுகின்ற ஒரு திறமை இவருக்கு வந்தது. முருகப்பெருமானே இவருக்கு முதல் அடி எடுத்து கொடுத்து நீ பாடு என்று சொல்லி இருக்கின்றார். அந்த முதல் அடி முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரை சத்தி சரவட முத்தி கொருவித்து கொருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்கத் தமரரும் அடி பேணி 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரி தத்த கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொரு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்திய பொத்த பரிபுற நித்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடையன போதும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதைபுக்கு பிடியன முது கூகை கொட்புற்றள நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகரி புத்துப்பட ஒத்து பல ஒரு பல பெருமாளே என்கின்ற முருகப்பெருமானுடைய முதல் அடியை தொடர்ந்து பிரவாகமாக ஆற்று நீர் ஓட்டம் போல அருணகிரிநாதர் அவர்களுக்கு கவி வெள்ளம் கரை புரண்டு ஓடியத இது யதார்த்த நிலையில நடந்த உண்மை. அதிலிருந்துதான் இவருக்கு மனப்பக்குவம் ஏற்படுகின்றது. தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற முடிவு ஏற்படுகின்றது. நான் சாக பிறந்தவன் இல்லை, நான் வாழ பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்த சாதிமான் என்கின்ற ஊக்கம் இவருக்கு உற்சாகம் இவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு இவர் பல பாடல்களை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றார். பல தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அவருடைய அந்த வாய்ப்பின் அடிப்படையிலே அமைந்த ஒரு கருவூலம்தான் இந்த கந்தர் அலங்காரம் என்கின்ற ஒரு இதிகாசம் போன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் நம்முடைய பக்தி இலக்கியத்திலே அன்பர் பெருமக்களாகிய நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆக அடிப்படை கொள்கை என்னன்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பக்குவ நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த பரமன் அடியை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது, பரமபிதாவை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது என்பதை அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலிருந்தும் தெரிந்து கொள்ளுகின்றோம். பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நிகழ்ந்தது என்றும் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியக்கூடிய உண்மைதான். பட்டினத்தார் அவர்கள் பெரும் செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல அவருடைய பிள்ளை அவருக்கு உபதேசம் செய்கின்றார். என்ன உபதேசம் செய்தார்? காதருந்த ஊசியும் வாராதே கடைவழிக்கு என்கின்ற ஒரு சொல்லை சொல்லி அதில் ஒரு தத்துவ கருத்தை உள்ளடக்கி
அருணகிரிநாதர் அவர்களுக்கு பட்டினத்தார் அவர்களுக்கு விளம்பியதற்கு பின்பு பட்டினத்தார் அவர்களும் அந்த உலகாயுத வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு ஆன்மீக வாழ்க்கையை அரவணைத்துக் கொண்ட அந்த உண்மையை நாம் எல்லோரும் உணருவோம் என்பது உண்மை. ஆக இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய தொடக்கத்தை நாம் முன்னிறுத்தி பார்க்கின்ற பொழுது, மனம் என்பது ஊசலாடிய நிலையிலிருந்து ஒருமுகப்பட்ட ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற உண்மையை நாம் உணர்கின்றோம். இதை முன்னுரையாக நான் அமைத்துக் கொண்டு இப்பொழுது கந்தர் அலங்காரத்திற்கு வருகின்றேன். கந்தர் அலங்காரம் 100 பாடல்கள், 100 மணி முத்துக்கள் சேர்ந்த ஒரு கோவையாக திகழ்கின்றது. முருகப்பெருமானுடைய அருமைகளையும் பெருமைகளையும் அலங்காரப்படுத்தி இருக்கக்கூடிய சொற்கோவையாக திகழ்கின்றதுதான் இந்த கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்கார இந்த 100 பாடல்களிலே பல இடங்களிலே அருணகிரிநாதர் அவர்கள் பூங்காவனத்தில் இருக்கக்கூடிய புது மலர்களை போல அங்கங்கே அநேக பாடல்களிலே முருகப்பெருமானுடைய பெருமைகளை எடுத்து காட்டியிருக்கின்றார். 3 உதாரணங்களை இங்கு நான் உங்களுக்கு உதாரணப்படுத்திவிட்டு மேற்கொண்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன். முருகப்பெருமானுடைய அலங்காரத்துல முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுகின்ற பொழுது, நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை வார்த்தையை நமக்கு அருணகிரிநாதர் புலப்படுத்தி இருக்கின்றார். அவர் எப்படி வருகின்றார் என்றால் நீல சிகண்டியில் வருகின்றார். இவர் மயிலேறும் பெருமான், மயில்தான் இவருக்கு வாகனம் என்பதைத்தான் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் வருவார். அவர் யாருடன் வருவார் அப்படின்னு சொன்னா கோலக்குரத்தியுடன் வருவார். வள்ளியம்மையுடன் வந்து காட்சி அளிப்பார். பக்தர்கள் முன்பு அவர் நிற்பார். அவர்கள் கேட்கின்ற வரத்தை எல்லாம் கொடுப்பார் என்பது ஒரு பாடலினுடைய வரி. இன்னொரு வரி, மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். முருகப்பெருமான் யார் அப்படின்னு சொன்னா அன்றலர்ந்த மலர்கள், மொய்தார் அணி. அவளுடைய குழல்ல வள்ளியம்மை தன்னுடைய நீண்ட கூந்தலிலே அன்றலர்ந்த மலரை சூடி தன்னுடைய காதலரை வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்கின்றாள். அந்த வள்ளியை மனம் புணர்ந்த முருகப்பெருமான், வள்ளியை மனதார காதலித்த முருகப்பெருமான், அன்பொழுக ஆராதித்த முருகப்பெருமான் என்கின்ற கருத்தோடு மொய்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன் என்கின்ற அந்த சொற்றொடரை அருணகிரிநாதர் நமக்கு அருளி முருகப்பெருமானுடைய பெருமையை புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செஞ்சுடர். முருகப்பெருமான் செஞ்சுடராக சிவந்த மேனியனாக சூரியனை போல பிரகாசம் மிகுந்தவராக இருக்கின்றார். அவர் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழுகின்ற நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த தலத்திலே அவர் நிலை பெற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானாக செஞ்சுடராக காட்சியளிக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கின்றோம். நாம் கந்தர் அலங்காரத்தை வாரந்தோறும் நாம் சிந்திக்கக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட
மலர்ந்த பூங்கொத்துக்களை, பூச்சுடர்களை நாம சந்திக்க போகின்றோம், அனுபவிக்க போகின்றோம், பார்க்க போகின்றோம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் என்ற நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். 2 மொய்டாரணிகுழல் வள்ளியை வேட்டவன். 3 தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செஞ்சுடர் என்கின்ற இந்த 3 அலங்கார கோவைகளை உங்களுக்கு அணிவகுத்து வருவதை நாம் பார்த்தோம். அடுத்த செய்தியாக இன்றைய சந்திப்பில் நாம் சிந்தனை செய்யக்கூடிய கருத்துக்களை பற்றி கூறுகின்றேன். இன்றைக்கு ஒவ்வொரு நாளிலும் 3 பாடல்களை நம்ம எடுத்து சிந்தித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று நானும் சகோதரியார் பிரேமா அவர்களும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். நிறைய பாடல்களை எடுத்துக்கொண்டால் நம்ம வேகமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம கந்தர் அலங்காரத்தை நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முருகப்பெருமானுடைய கருணையினால நம்ம பெற்றிருக்கின்றோம். அந்த காரியத்தை நம்ம சீரிய முறையிலே ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 3 பாடல்களை சிந்திக்கலாம் என்று அந்த திருவடி நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு அந்த 3 பாடல்கள், முதல் 3 பாடல்கள்ல வரக்கூடிய கருத்துக்களை நான் தொகுத்து அதன் விளக்கமாக அப்புறம் பாடல்களை பார்க்கின்ற பொழுது நம்ம விளக்கத்திற்கு போகலாம். இதுல அந்த 3 பாடல்கள்ல என்ன கருத்துக்களை அருணகிரிநாதர் நமக்கு புலப்படுத்துகின்றார் அல்லது ஆழமான கருத்தாக பதித்து வைத்திருக்கின்றார், நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு ஆணையிடுகின்றார் என்கின்றதே முதல்ல பார்க்கலாம். இந்த 3 பாடல்களிலும் 4 முத்தான கருத்துக்களை நம்ம சிந்திக்க போறோம். முதல் கருத்தாக முருகப்பெருமானுடைய பெருமைகளை, அவருடைய பரத்துவத்தை அருணகிரிநாதர் அருமையாக சித்தரித்து காட்டியிருக்கிறார். அது ஓவியரும் நிழல் பட கலைஞரும் எப்படி தத்ரூபமாக ஒரு உருவத்தை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வந்து முதல்ல மனக்கண் முன்பு நிறுத்துவார், அதை பின்பு அகக்கண் முன்பு நிறுத்துவார். அதை போல அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய அலங்காரங்களையும் அவர் அணிவகுத்து தொகுத்து நமக்கெல்லாம் அப்படியே நேரடியாக பார்க்கின்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அழகே ஒரு தனி அழகாக இருக்கின்றது. அதுதான் முதல் கருத்து. பெருமானுடைய பெருமைகளை நம்ம இந்த 3 பாடல்களிலும் பார்க்கின்றோம். இரண்டாவது கருத்தாக நாம் இந்த பாடல்களின் மூலமாக என்ன ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் அதை திருத்தமாக செய்ய வேண்டும். அதை அரைகுறையாக எந்த காரணத்தை கொண்டும் நம்ம செய்யக்கூடாது. செய்வன திருந்தச் செய். அது ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நான் பல காரியங்கள் எனக்கு இருக்குது, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படின்னு தொட்டுட்டு தொடச்சிட்டு நம்ம போகாம ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்கின்ற கொள்கையை, அந்த கொள்கைக்கு நாம் கோமானாக திகழ வேண்டும். அந்த கொள்கை பிடிப்புடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருந்து செயலாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை பிடிப்பு நம்மை பற்றி கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னேற்றப்படியிலே முன்படி எடுத்து முன் கால் எடுத்து முன்னேற முடியும்
என்கின்ற ஒரு படிப்பினையை இந்த 3 பாடல்களின் மூலம் நாம் படிக்கின்ற பொழுது நம்ம தெரிந்து கொள்கிறோம். செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நீ திருத்தமாக செய், அழுத்தமாக செய், அதை முடிவாக செய், அதை இடையிலே நீ விட்டுவிடாதே என்கின்ற அருணகிரிநாதர் நமக்கு கொடுக்கின்ற அந்த பாடத்தை, அந்த படிப்பினையை முருகப்பெருமானே கொடுக்கின்றவாறு நாம் ஏற்று அதை செயல்படுத்துவதற்கு இந்த பாடல் நமக்கு ஒத்துழைப்பு நல்கின்றது. இது 2வது கருத்து. 3வது கருத்தாக, மகாபாரதத்தின் வாயிலாக நாம் ஒரு பேருண்மையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உண்மை என்னவென்றால், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தருமம் மறுபடியும் வெல்லும் என்கின்ற கருத்து. என்றைக்கு இருந்தாலும் நீதியும் நேர்மையும் உண்மையும் அது விளக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது விதி. அந்த பொய்மையும் அந்த வஞ்சகமும் அந்த கீழ்குணங்களும் ஒரு எடுத்த எடுப்புல அன்றைக்கு வேணா அது தலை தூக்கி அது வெற்றி முகத்தை காட்டிக் கொண்டிருக்கலாமே ஒழிய, அந்த தீமையான செயல்கள், நன்மையற்ற செயல்கள், அது புறத்த செயல்கள், அது அருந்து போய்விடும். அது இடையிலே அருந்து போய்விடும். எது நின்று நிலை பெற்று இருக்கும் என்று சொன்னால், தர்மத்தின் அடிப்படையிலே நிகழுகின்ற செயல்கள், நேர்மையின் அடிப்படையிலே நிகழுகின்ற காரியங்கள், உண்மையின் அடிப்படையிலே விளங்குகின்ற அந்த செயற்பாடுகள், இவைகள்தான் காலகாலத்திற்கும் என்றைக்கும் முருகப்பெருமான் என்றைக்கும் நிலை பெற்று இருப்பதை போல உண்மையும் வாய்மையும் நேர்மையும் தான் என்றைக்கும் நிற்கும் என்கின்ற கருத்தை இன்றைக்கு நாம், இது நம்ம தெரிந்த கருத்தாக இருந்தாலும் அருணகிரியாரனுடைய பாடலின் வழியாக நம்ம இதை தெரிந்து கொள்ள போகின்றோம். தீமை நிற்காது, இது சத்தியம். இன்றைக்கு வேணா தீமை வேணா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வக்கரம் பண்ணமே ஒழிய அது நின்று நிலைக்காது. உண்மைதான் நிலைக்கும், தர்மம் தான் நிலைக்கும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். இது 3வது கருத்து. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய 4வது கருத்து என்னவாக இருக்க போகிறது சொன்னா, வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கொடை. இறைவனுடைய கருணையினாலே நம்ம நலவாழ்வு, நல்வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றாடம் நாம் காலையில் எழுந்தவுடனே பகவானை துதிக்கின்றோம். இன்றைய நாள் நல்ல நாளாக விளங்க வேண்டும் இறைவா, நற்காரியங்களை செய்வதற்கு என்னை பணிப்பாய் இறைவா என்று நாம் இறைவனை மன்றாடி கேட்டுக்கொண்டு அந்த நாளை நாம் தொடங்குகின்றோம். இருந்தாலும் வாழ்வு என்பது மாயம், மண்ணாவது திண்ணம். வாழ்வானது மாயம், மண்ணாவது திண்ணம் அப்படிங்கிறது அது முடிந்த முடிவு, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்புக்கு உட்பட்டது, கால வரையறைக்கு உட்பட்டது. அது எந்த அளவுக்கு காலவரை நீட்டிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத இறைவர் தான் அதை கையில வச்சிருக்கிறார். இறைவர் தான் அதை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை அவர் மறைப்பு சக்தியாக வைத்திருக்கிறார். என்றைக்கு உன்னுடைய ஓலை கிழிய போகிறது, உன்னுடைய வாழ்வு முடிய போகிறது என்பதை அவர் முன்கூட்டியே அவர் நமக்கு அறிவிக்க மாட்டார். அது அன்றைக்குதான் தெரியும். அது இறைவனுடைய சித்தம் அது. ஆகவே வாழ்வானது மாயம், மண்ணாவது திண்ணம் என்கின்ற கருத்தோடு நம்ம அன்றாடம் செயல்பட வேண்டும். இறைவா, இன்றைக்கு செயல்படுவதற்கு எனக்கு நீ சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றாய். இந்த சந்தர்ப்பத்தை, நீ கொடுத்த சந்தர்ப்பத்தை
நான் பயன்படுத்திக் கொள்ளுகின்றேன், நல்ல முறையிலே நான் பயன்படுத்திக் கொள்ளுகின்றேன் என்கின்ற கருத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அடிமையாக இருந்து இறைவனுக்கு பணி செய்பவர்களாக திகழ்ந்து ஆன்மீக நெறியிலே ஒழுக்க நெறியிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மனம் பக்குவம் அடையும், உடல் பக்குவம் அடையும், வாழ்வு பக்குவம் அடையும், நினைத்தது நடைபெறும், நல்ல செயல்களை நாம் செய்து நற்கதி அடைய இயலும் என்கின்ற இந்த கருத்தையும் இறுதியான கருத்தாக நம்ம சிந்திக்க போகின்றோம். ஆக நமக்கு வாழ்க்கை தற்காலிகமானது என்பதை உணர்த்துவதற்கு யார் தயாராக இருக்கின்றார்கள்னா யம தர்மராஜன் தயாராக இருக்கிறார். இன்னையோட உன்னுடைய ஏடு முடிந்தது, உன்னுடைய சீட்டு காலியாகிறது, எழுந்திரு அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல இன்னும் எனக்கு கொஞ்சம் நான் வாழ வேண்டும், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கணக்கு தீர்ந்தது அப்படின்னு சொன்னா முடிக்கிறதுக்கு ரெடியா வரக்கூடிய யம தர்மராசரையும் இன்றைக்கு அருணகிரிநாதர் நமக்கு அருமையாக காட்சிப்படுத்தி காட்டி அந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது என்பதை நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். ஆக இந்த 4 அருமையான கருத்துக்களின் அடிப்படையில் தான் பெருமானின் பெருமைகள் என்கின்ற முதல் கருத்து, செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நாம் சீரிய முறையிலே செய்ய வேண்டும் என்கின்ற இரண்டாவது கருத்து, தர்மத்தின் அடிப்படையிலும் உண்மையின் அடிப்படையிலும் விளங்குகின்ற செயல்கள் யாவும் உயர்வு பெறும் என்கின்ற கருத்து, வாழ்க்கை என்பது நிலையில்லாதது என்கின்ற இந்த கருத்தையும் புலப்படுத்துகின்ற அற்புத பாடல் வரிகளை இந்த 3 பாடல்களிலும் நாம் பார்க்க போகின்றோம் என்கின்ற கருத்தை முன்வைத்து அடுத்த வகுப்பிலிருந்து அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த கந்தர் அலங்காரத்தை உங்களுடைய கையிலே வைத்து கொண்டு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நான் பாடல்களுக்கு விளக்கம் அளிக்கின்ற அந்த நேரத்திலே நீங்கள் அதுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுவதற்கும் புரிந்து கொள்ளுவதற்கும் உள்வாங்கிக் கொள்ளுவதற்கும் ஒரு அருமையான சூழல் ஏற்படுகின்ற என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள் முன் நிறுத்தி இப்பொழுது முதல் பாட்டிற்கு நாம் சிந்திப்பதற்கு தலைப்படுகின்றோம். முதல் பாட்டு கந்தர் அலங்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய பலிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் தீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்கின்ற முதல் பாடலோடு அருணகிரிநாதர் தன்னுடைய இனிமையான ஆன்மீக பயணத்தை தொடக்கம் செய்துள்ளார். இந்த முதல் பாடல்ல நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றார். தவம் சற்றும் இல்லாதவன் நான். இந்த வாழ்க்கையில என்னென்ன அநியாயங்கள் இருக்குதோ, என்னென்ன பித்தலாட்டங்கள் இருக்குதோ, என்னென்ன பொய் வஞ்சனைகள் இருக்குதோ அத்தனையும் செஞ்சு நானு அடிமட்டத்திலே இருக்கிறேன், வாழ்க்கையின அடிமட்டத்திலே இருக்கின்றேன் என்பதைத்தான் தவம் சற்றும் இல்லாத என்னை என்று படுத்தி இருக்கின்றார், விளக்கப்படுத்தி இருக்கின்றார். இப்படிப்பட்ட கீழ் மட்டத்திலே இருக்கக்கூடிய எனக்கு முருகப்பெருமான் செய்த கருணை என்ன என்று சொன்னால், அவர் எனக்கு பேற்றை கொடுத்து விட்டார். பேரு என்பது இந்த இடத்துல முக்தி பேரை குறிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அதுதான். பிறந்து பிறந்து இறந்து பட்டு சீரழிந்து போயிருக்கின்றேனே இறைவா, பிறவா வரம் வேண்டும், எனக்கு முக்தி வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே கேட்கின்றோம். அதை
முதல் பாட்டிலே முதல் வரியிலேயே இறைவன் முருகப்பெருமான் முன் நின்று அத கொடுத்துட்டார். உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்பா, பேரு கிடைக்கும் என்று பேற்றை என்கின்ற வார்த்தையிலே நமக்கு விளக்கப்படுத்தி இருக்கின்றார். இப்ப அடுத்தது என்ன செய்திருக்கிறார்? தவம் சற்றும் இல்லாத எனக்கு பேற்றை கொடுத்தார் ஒன்று. அடுத்தது இரண்டாவதாக பிரபஞ்சம் என்னும் சேரு. என்ன, இந்த வாழ்க்கையில நம்ம படுற அல்லல்களையும் அவதிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தோல்விகளையும் பிரமாதமாக அழகாக அருணகிரிநாதர், அதான் கவிஞருடைய கூற்று. இப்ப நம்ம விளக்கப்படுத்தி சொல்லுகின்ற இத்துணை வார்த்தைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக கவிஞர் பெருமான் ஒரே வார்த்தையை கண்டுபிடித்து காட்டியிருக்கின்றார். அதுதான் கவியின் சிறப்பு, அது கவிஞனின் சிறப்பு, அது கவிஞனுடைய வார்த்தை, அது கடவுளின் வார்த்தை. இது கடவுளுடைய, இவர் சும்மா மவுத் பீஸ் தான். இவர் சும்மா வாயால் தான் இவர் அசைக்கிறாரு. அது அவரை இயக்கிறது யாருன்னா இயக்குனர் திலகம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான் இயக்குறாரு. இந்த பிரபஞ்சம் என்னும் சேருன்றார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா சேரு போன்ற வாழ்க்கை. இந்த சேரு போன்ற வாழ்க்கையில நீரு போன்ற வாழ்க்கையாக, தெளிவான வாழ்க்கை, கலங்கிய வாழ்க்கையை தெளிவான வாழ்க்கையாக ஆக்கக்கூடிய ஒரு பொறுமை, ஒரு பொறுப்பு, ஒரு சிறப்பு முருகப்பெருமான் ஒருவருக்கே இருக்கின்றது என்பதைத்தான் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவன், எனக்கு வழி காட்டியவன் முருகப்பெருமான் வழி காட்டியதன் காரணமாக பிரபஞ்சம் என்னும் சேற்றை நான் கழிந்தேன், நீக்கினேன். அதை நீக்கிதனால எனக்கு சஞ்சலம் போச்சு, சகதி போச்சு, நீர் வந்தது, தெளிவு வந்தது, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலே ஆனந்தம் நான் பெற்றேன் என்று இந்த பாடலிலே, இதுதான் இந்த பாடலினுடைய இவர் பெற்ற பயனாக இவர் கருதி, பெருமானே உன்னை நான் அன்றாடம் தொழுவேன், என்னுடைய புந்தியிலே வைத்து போற்றி பாதுகாப்பேன், நீ இன்றி நான் இல்லை, உன்னை நான் வணங்குவேன், உன்னை நான் போற்றுவேன் என்று அந்த பெருமானை ஆராதிக்கின்றார். அதுதான் மீதமுள்ள இந்த பாட்டினுடைய 2 வரிகளிலே பெருமானை ஆராதிக்கின்றார். பெருமானை ஆராதிப்பதற்கு முன்பு பெருமானை தோற்றுவிப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய பெரிய பெருமான், அது யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானை நினைத்து நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி இனிஷியல் போட்டுக் கொள்ளுகின்றோமோ, கா முருகேசன் என்கின்றோம், மூ தெய்வானை என்று சொல்லுகின்றோம். அதை போல அந்த சிவபெருமானை அலங்காரப்படுத்துகின்ற அந்த சிறப்பான பணியிலே அருணகிரிநாதர் முன் நிற்கின்றார். சிவபெருமான் எப்படி காட்சி அளிக்கின்றார் அப்படிங்கிறது அருமையான காட்சி. அதுதான் நான் சொன்னேன், அந்த புகைப்பட கலைஞரோ அல்லது ஓவியரோ செய்கின்ற அந்த பணியை அருணகிரிநாதர் என்கின்ற கவிஞர் செய்து அந்த சிவபெருமானே நம்ம நேரடியாக பார்க்கின்ற மாதிரி இங்க காட்டியிருக்கிறார். செஞ்சடா அடாவி மேல் அவருடைய கூந்தல், அடாவி, அடாவினாலே அடர்ந்து வளர்ந்து செழித்து நீண்டு காட்சி அளிக்கக்கூடிய கூந்தலுக்கு சிவபெருமான் சொந்தக்காரர். செஞ்சடா அடாவி மேல் ஒன்று. அடுத்தது 5 கருத்துக்களை நம சிவாய என்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உய்விக்கக்கூடிய அது உயிர் பொருளாக நமக்கு இருக்கிறது. நம சிவாய அந்த 5 எழுத்து மந்திரத்தை நமக்கு அடிப்படையாக வைத்துதான் இங்கு 5 புலன்களை இங்கு புலப்படுத்தி இருக்கின்றது. 5 காட்சிகளை இங்க
அருணகிரிநாதர் காட்டியிருக்கிறார். ஒன்று 6 கங்கை ஆறு. பெருமானுடைய சிவபெருமானுடைய அந்த முடியிலிருந்து கங்கையாறு தோன்றி பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம கண்ணார காணுகின்றோம். செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை, ஆற்றை கங்கை ஆற்றை, அது ஒன்று. இரண்டாவது, பெருமான் மாலையாக சூடி இருக்கக்கூடிய அரவத்தை காட்டுகின்றார். அரவம், நீண்ட அரவம், ஆபத்து மிகுந்த அரவந்தான். வாழ்க்கையிலே ஆபத்து எந்த நேரத்திலும் நீ சந்திக்கக்கூடியது இருக்குது அப்படின்று புலப்படுத்துகின்றதற்காக சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன் பணி. பணி என்பது சர்ப்பத்தை குறிக்கின்றது. மூன்றாவதாக இதழி, இதழ். இதழ் இந்த இடத்திலே தாமரை இதழை குறிக்கின்றது. தாமரை இதழிலே வீற்றிருக்கக்கூடியவள் லட்சுமி தேவி. அந்த அலங்காரமாக மங்களகரமாக பிரம்மாவனுடைய நாயகியாக திகழ்கின்ற அந்த லட்சுமி கடாட்சத்தோடு விளங்குகின்ற அந்த தேவி அணிந்திருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள் தான் சிவபெருமானுக்கும் அணிகலனாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம், இதழியை. அடுத்தது தும்பை. தும்பை என்கின்ற பூ வெண்மையானது, அது மிக அழகானது, சிறியது, ஆனால் பெருமை மிகுந்த மலர், தும்பை மலர். அந்த தும்பை மலரை மாலையாக்கி சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இறுதியாக 5வது அணிகலனாக அம்புலியை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அம்புலி அப்படிங்கிறது நிலவு. நிலவு எதை நமக்கு குறிக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா, 15 நாட்கள்ல அது தேய்ந்து 15 நாட்கள்ல அது படிப்படியாக வளருகின்ற தன்மையை உடையது. இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். வாழ்க்கையும் தேய்மானத்துக்கு உட்பட்டதுதான். வாழ்க்கை என்பது உனக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது அல்ல. இளமையாக இருக்கின்றாய், வாலிப பருவத்தை அடைகின்றாய், வயோதிகனாக ஆகின்றாய், தளர்ச்சி அடைகின்றாய், மூப்படைகின்றாய், உன்னுடைய அவயவங்கள் தேய்ந்து போகின்றன என்கின்றதை புலப்படுத்துகின்றதற்குத்தான் இந்த வாழ்வும் தாழ்வும் நிறைந்த அந்த அம்புலியை இந்த இடத்திலே அடையாளப்படுத்தி சிவபெருமான் இத்தனைக்கும் சொந்தக்காரர் என்று சொல்லுகின்றார். செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். இதுதான் சிவபெருமான். புனைந்த அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். பெருமானுடைய குமாரன் முருகப்பெருமான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் ஒரு கிருபாகரர். நமக்கெல்லாம் கிருபையை அளிக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் ஆராதனை செய்யக்கூடியவர், நமக்கு அன்பை புகட்டுகின்றவர், கேட்கின்ற வரங்களை எல்லாம் கிருபையாக அளிக்கக்கூடிய கிருபாகரனாக திகழ்கின்றார் என்கின்ற ஒரு அருமையான விளக்கத்தை இத மேலோட்டமாக நம்ம பார்க்கின்ற பொழுது பல கருத்துக்கள் நமக்கு விளங்காது. இந்த சந்தர்ப்பம் தெய்வீக சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன். இப்பொழுது நம்ம இந்த பாடல் இன்றிலிருந்து நமக்கு இந்த பாடலினுடைய கருத்து அத்துபடியாக இருப்பதை நம்ம உணர்கின்றோம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன் என்கின்ற ஒரு அற்புதமான முதல் பாடலை சிந்திப்பதற்கு நம்ம வாய்ப்பு அமைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து 2வது பாடலுக்கு இப்பொழுது நம்ம வருகின்றோம்.
இரண்டாவது பாடல். அழித்து பிறக்கவட்டா அயில் வேலன் கவிய என்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீரெறி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் என்றோ கவி கற்கின்றதே என்கின்ற ஒரு அற்புதமான பாடலாக அருணகிரிநாதர் அமைத்து கொடுக்கின்றார். இதுல என்ன கருத்துன்னா, அழித்து பிறக்கபொட்டா அயில் வேலன் முருகப்பெருமானை அலங்காரப்படுத்தி இருக்கின்றார். எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? எப்பொழுதும் வேலுண்டு பயமில்லை. வேலை கையிலே தாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு கோலக்குரத்தியோடு நீல சிகண்டியோடு ஓடி வரக்கூடிய ஒரு முருகப்பெருமானை அயில் வேலன். எப்படிப்பட்ட அயில் வேலன்? எத்தகைய சாதனையை செய்யக்கூடிய அயில் வேலன் அப்படின்னா, அழித்து பிறக்கப்பட்டா உனக்கு முக்தி பேரை கொடுப்பார். அவரு அழிப்பார், அப்புறம் நீ மீண்டும் பிறக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு தரமாட்டார். பிறவா வரத்தை முக்தி பேரை அருளக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த சொற்றொடருடைய சிறப்பான கருத்தாக அமைகின்றது. அழித்து பிறக்கவொட்டா அயில் வேலன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெருமான் உனக்கு இது சாதாரணமான வரமா? நீ வாழ்க்கையில சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றாயே, நீ என்ன செய்வது என்று அலமோதி கொண்டிருக்கின்றாயே, புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே, உனக்கு ஒரு எல்லையை காண்பித்த ஒரு முருகப்பெருமானுக்கு, ஒரு தீர்வை கொடுத்த முருகப்பெருமானுக்கு, ஒரு தெய்வீக நிலையை கொடுத்த ஒரு முருகப்பெருமானுக்கு நீ நன்றி கடன் உடையவனாக இருக்கின்றாயா? உனக்கு நீயே கேட்டுக்கொள் என்று அருணகிரிநாதர் சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் நம்மளுக்கு. என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய கவியை அப்படின்னு சொன்னா பெருமையை, அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர்களா என்று கேட்டு பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நீங்க வாயார பேசி மனமாற சிந்தித்து அந்த செயலாற்றுகின்றீர்களா என்று அன்றாட நீங்க கேள்வி கேளுங்க. அது உங்களுக்கு கேள்விக்கு என்ன பதில் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை என்கின்ற பதிலே உங்களுக்கு முன் வந்து நிற்பதை உணருவீர்கள். கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் என்கின்ற சொற்றொடர் மூலம்தான் எழுத்து பிழை இல்லாமல் கற்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அருணகிரிநாதர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். செய்கின்ற காரியங்களை எல்லாம் நீ சீர்தூக்கி செய், செம்மையாக செய், அதை நன்மையாக செய் என்கின்ற ஒரு நற்கருத்தை வலியுறுத்துகின்ற அந்த வரியாக இந்த வரி அமைகின்றது. அன்பால் எழுத்து பிழையற நீ கற்கவில்லையே, உன்னை பார்த்து நான் வெகுழுகின்றேன். முருகப்பெருமானுடைய அருமைகளை நீ பாடாத நா அல்ல உனக்கு. நீ ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை நான் திட்டுகின்றேன், சபிக்கின்றேன் என்றெல்லாம் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். ஆகவே அன்பனே, இந்த பாதையை விட்டு இந்த பாக்கியசாலியாக இருக்கக்கூடிய நீ நற்பாக்கியசாலியாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த கெட்ட வழியிலிருந்து நல்ல வழிக்கு நடப்பதற்கு, நல்ல வழியில் நடப்பதற்கு இன்றே முடிவு செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்கின்ற அறிவுரையை அருணகிரிநாதர் இந்த இடத்துல கொடுக்கின்றார். அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். ஏப்பா இப்படியே நீ கற்காமையே இருந்தீன்னா, முருகனை பற்றி நினைக்காமையே இருந்தீன்னா, வழிபடாமையே நீ உன்னுடைய வாழ்க்கைய நீ கடத்திட்டே போனீன்னா ஒரு நாள் உனக்கு முடிவே வந்துடும். அப்ப முருகப்பெருமானை
வணங்குவதற்குரிய வாய்ப்பே இல்லாம நீ போயிடுவியே, ஒரு கபோதியாக நீ போய்விடுவியே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த இடத்துல என்னைக்கு வரும்னு இன்றைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ உனக்கு இறப்பு வந்துட்டு இருந்தா இந்த வாழ்க்கைங்கிறது மாயமுடா, நீ என்னாவது திண்ணமுடா அப்படிங்கிறத இந்த 3வது வரியில அருணகிரிநாதர் காட்டுகின்றார். பாருங்க, எரி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்கு வெங்கூற்றன் அப்படின்னு சொல்லிட்டார். யம தர்மராசாவ வெங்கூற்றன், அவன் என்ன முருகப்பெருமான் மாதிரி அன்பால உபசரிப்பதற்காகவா வர்றான்? அவன் கடுமையா வர்றான், அவன் கொடும் கோலனாக வருகின்றான், அவன் வெம்மை மிகுந்தவனாக வெப்பம் மிகுந்தவனாக இருக்கின்றான். அவன் விழிக்கின்ற பொழுது, கண்ணை முழிச்சு பார்க்கின்ற பொழுதே கண்ணிலிருந்து தீ பிளம்பு புகை அப்படியே கக்கிட்டு வருது அப்படிங்கிறார். பாருங்க, எரி மூண்டது என்ன எரி, அது என்ன? நெருப்புக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம நிக்க முடியுங்களா? அந்த நெருப்பு போன்றவனாக நம்மை கவர்ந்து கொண்டு இழுத்து கொண்டு செல்லுவதற்காக வெங்கூற்றன் என்கின்ற யம தர்மராசா வருகின்றான் அப்படிங்கிறத படம் பிடித்து அருணகிரிநாதர் காட்டியிருக்கக்கூடிய அழகு மிகச்சிறந்த அழகாக இருக்கின்றது. எரி மூண்டது என்ன விழித்து, அவன் விழிச்சான்னா புகை வருது, கண்ணுல இருந்து அன்பு வரல அவனுக்கு, கண்ணுல இருந்து அவனுக்கு தீ வருது, புகை வருது. விழித்து புகையள பொங்குகின்றான், அவன் கோபத்தில் அவன் பொங்குகின்றான். நேரமாச்சு புறப்படு அப்படிங்கிறான். அவன் வெங்கூற்றனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட வெங்கூற்றன் நீ வரலின்னு சொன்னாலும் விடமாட்டான்யா. உனக்கு நாள் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய அந்திம காலம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, இறைவன் முடிவு பண்ணிருச்சுன்னா, இறைவன் யமதூதரை அனுப்பி விடுவார். யமதூதன் வந்ததுன்னா உன்னுடைய சகாப்பு வார்த்தைகளை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். அவன் என்ன பண்ணுவான் பாருங்க, யமதூதன் வெங்கூற்றன் உடனே பாசக்கயிறை எடுப்பான். விடும் கயிற்றால் என்றால் பாசக்கயிறை எடுப்பான். பாசக்கயிறை எடுத்து எங்கே மாட்டுவான்? உன்னுடைய கழுத்திலே மாட்டுவான். உன்னுடைய கழுத்திலே சுருக்கிடுவான். சுருக்கிட்ட உடனே உன்னுடைய மூச்சு முட்டும், உன்னுடைய ஆவி பிரியும், நீ இறந்து விட்டு விடுவாய். இதுதான் என்னுடைய முடிவு என்பதை அருணகிரிநாதர் காட்டி, ஏண்டா டேய், உன்னோட வாழ்க்கை இப்படி முடிய போகுதுடா, யம தர்மராசா வருவான்டா, கயிற்று எடுப்பான்டா, கழுத்துல சுருக்கு அவன் போடுவான் உன்னோட கழுத்துல, உன்னோட உயிர் போகுண்டா, இது உறுதிடா, இது சத்தியமுடா, இத நினைச்சு பாடுறா. நினைத்து பார்த்து நீ முருகப்பெருமானுடைய கருணைக்கு நீ பாத்திரமாக வேண்டும், நீ கவி கற்க வேண்டும், முருகப்பெருமானுடைய புகழை நீ பாட வேண்டும், அவருடைய பாடல்களை பாடி அவரே கதி என்று நீ சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான அற்புதமான கருத்தை இந்த 2வது பாடலிலே அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் அருளி அதை பதிவு செய்து இதை நம்முடைய பக்தி மார்க்கமான நம்முடைய மெய்யன்பர்களுக்கு இதை அவர் அறிமுகப்படுத்தி இதை நம்ம காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் நம்ம படிக்கணும், நம்ம பண்பட வேண்டும். இந்த அருமையான சந்தர்ப்பம், இதை நான் தெய்வீக சந்தர்ப்பமாக கருதுகின்றேன். இந்த பாடல் அழித்து பிறக்கவொட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர், எரி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே என்கின்ற பாடலால் அருணகிரிநாதர் நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். இன்றைய சிந்தனையின் இறுதி பாட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பாடல் 3வது பாடல். தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டணுவாகி கிரௌஞ்சம் கொலை தரக்க நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சோர் பேரணி கெட்ட
விட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே என்கின்ற அந்த 3வது பாடல். இந்த 3வது பாடலிலும் முதலிலே சிவபெருமானை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். சிவபெருமானுடைய பெருமைகளை முதல் வரியிலே அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். சிவபெருமான் எப்படிப்பட்ட பெருமையாளர் என்றால், அவர் தேரணியிட்டு வருகின்றார். தேரில பவனி வருகின்ற மாதிரி வருகின்றார். எதற்காக வருகின்றார் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 3 கோட்டைகள், அசுரர்கள் 3 கோட்டைகள்ல இருந்துட்டு அந்த தேவலோகத்துல வாழ்கின்ற அனைவருக்குமே அவர்கள் இடையூறு, இடைஞ்சல்கள், இன்னல்கள், துன்பங்கள் விளைவித்துக் கொண்டு தேவர் பெருமக்களுக்கெல்லாம் வாழ்வை வளம் இல்லாததாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அசுரர்கள். இந்த அசுரர்கள் செய்கின்றது தீமையை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு தேரிலே தேரணியோடு சிவபெருமான் காட்சி அளிக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தேரணி இட்டு புறம் எரித்தார். புறம்ங்கிறது அந்த 3 புறத்தை முப்புறம் எரித்தவர். முப்புறம் அப்படிங்கிறது அந்த 3 கோட்டை, தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை, இது 3 கோட்டை. இதில் வாழுகின்ற அவர்கள் கெட்டவர்கள், அசுரர்கள், தேவர்களுக்கு பகைவர்கள், அவர்கள் கெடுதல் செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுடைய கெடுதலை அவர்கள் சகித்துக் கொள்ளாத பொழுதெல்லாம் தேவர்கள் பெருமான் இடத்திலே, சிவபெருமான் இடத்திலே சென்று, எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை, இறைவா நீ எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும், வழித்துணைக்கு நீ வர வேண்டும், எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று தேவர்கள் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்ற பொழுது அந்த கோரிக்கையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு வருகின்றார். தேரணியிட்டு புறம் எரித்தார். அவருடைய பிள்ளை அது. முருகப்பெருமான் சாதாரணமானவருடைய பிள்ளை இல்ல. முருகப்பெருமான் பெரிய விலாசத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய விலாசம் எப்படிப்பட்ட விலாசம்னா, தேரணியிட்டு புறம் எரித்தானுடைய பிள்ளைப்பா அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். அதனால முருகப்பெருமானுடைய சாதுரியத்தையும் வீரியத்தையும் நீங்க சாதாரணமானதுன்னு கணக்கு போட்டுறாதீங்கப்பா. அவருடைய விலாசம் பெரிய விலாசம், அவருடைய அட்ரஸ் சிறந்த அட்ரஸ் என்கின்றதை தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன். சரி, புலிக்கு பிறந்தது பூனையாகாது, அது உண்மை. அந்த தத்துவ விளக்கம் அது உண்மையானது. புலிக்கு பிறந்தவர் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளுக்கு உடையவருக்கு, சிறப்புகள் மிகுந்தவருக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை என்னென்ன சாதனை செய்கின்றது என்பதை அடுத்த வரியில பார்க்கிறோம். அவரு கையில் வேல் தாங்கி இருக்கின்றார். செங்கையில் வேல், அவருடைய சிவந்த கரங்களிலே வேல் இருக்கின்றது. அந்த வேலாயுதம் ஒரு கூராயுதம். அந்த கூராயுதத்தை அவர் ஆயுதமாக கொண்டு அநீதி, அக்கிரமம், அநியாயங்களை விலக்குவதற்கும் ஒழிப்பதற்கும் சிறந்த காவலனாக அவர் திகழ்கின்றார். செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம். கிரௌஞ்சம் அப்படிங்கிறது மலை. அந்த மலைவே இவர் என்ன பண்ணுகிறாரு அப்படின்னு சொன்னா, கூறு கூறா ஆக்கிடுறாரு. தன்னுடைய வேலை கொண்டு கூரணி இட்டு, அது மலை, அது ஒரு திடப்பொருள், அது ஒரு உயர்ந்த ஒரு பருப்பொருள். முருகப்பெருமானுடைய வேல் பட்டவுடனே அது என்ன ஆகிருது அப்படின்னு சொன்னோம்னா, அணு அணுவாக அது சிதைந்து போகின்ற அளவிற்கு பராக்கிரமசாலியாக திகழ்கின்றவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வீரத்தையும் அதை எடுத்து காட்டுவதற்கு, உதாரணப்படுத்துவதற்கு அருணகிரிநாதர்
காட்டியிருக்கக்கூடிய உவமைதான் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம். மலையவே இவர் பிளக்கக்கூடியவரப்பா, மலையவே அணு அணுவாக சிதைக்கக்கூடியவரப்பா. அவ்வளவு வீர தீரர் முருகப்பெருமான், பராக்கிரமசாலி. அவர் நினைச்சதுன்னா முடிக்காத காரியம் எதுவுமே இல்லை. நினைப்பதை முடிப்பவன் அவன் என்று காட்டி, இந்த இடத்துல இவர் முருகப்பெருமான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அரக்கர் குலையும் வண்ணம், குலைந்து அரக்கர் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு எல்லாம் எக்காலம் விட்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ அப்படின்னு சொல்லி கொடிகட்டி அவர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரா கேட்க முடியும் எங்களைய அப்படின்னு அரக்கர்கள் அநீதி செய்துட்டு இருக்கிறாங்க. தேவர்களுக்கெல்லாம் இன்னல்கள் விளைத்து கொண்டிருக்கின்றார். அந்த இன்னல் புரிபவர்களை தவிடுபொடியாக்குவதற்கு முருகப்பெருமான் வேல் கொண்டு வருகின்றார். அவர் சாதாரணமான வேல் இல்லைப்பா, அது கிரௌஞ்ச மலையவே அணு அணுவாக பிளக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற வேலோடு முருகப்பெருமான் வருகின்றார். இவர் வேலெடுத்து வருகின்ற முருகப்பெருமான் யாரை குலைப்பதற்காக வருகின்றார் அப்படின்னு சொன்னா, அரக்கரை குலைப்பதற்காக வருகிறார். முருகப்பெருமான் அரக்கர்களை நேரணியில் இட்டு, அவர் அணி அணியாக நிற்கின்ற அந்த அரக்கர்களை வளைந்த கடக நெளிந்தது சூர், அவனுகளை எல்லாம் வளைச்சு நெளிச்சு அந்த போர் புரிகின்ற அரக்கர்களை எல்லாம் இவர் நேர்கொண்டு சந்தித்து தன்னுடைய வேலால் குத்தி கிழித்து தோற்கடிக்க வைத்தார் முருகப்பெருமான். அதனால வெற்றி வாகையோடு வந்த சூரர்கள் என்ன ஆனாங்க, முருகப்பெருமானுடைய போரிட்டு அவர்கள் தோல்வியை கண்டார்கள். சூர் பேரணி சீரணி சிற்றணி ஆகிவிட்டது. சூர் பேரணியாக அவர்கள் வந்தார்கள். பெரும் படையாத்தான் வந்தானுங்க. எனக்கு இணையாக யாருமே இல்லைடா அப்படின்னு தான் அவனுங்க கங்கணம் கட்டிட்டு வந்தாங்க. ஆனா வந்து முருகப்பெருமானுடைய போர் புரிகின்ற பொழுது என்ன முடிவு ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த சூர் பேரணி கெட்டது, ஒளிந்தது, தோல்வியற்றது, மாண்டது, மடிந்தது. எது பிழைத்தது? தீமை ஒளிந்தது, நன்மை பிறந்தது. தேவேந்திர லோகம் பிழைத்தது. தேவர்களெல்லாம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் கையெடுத்து கும்பிட்டார்கள். பாவிகளுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கின்ற பரமபிதாக்களே நீங்கள் வாழ்க என்று அவர்கள் கையெடுத்து கும்பிட்டார்கள். அசுரர்கள் வீழ்ந்தார்கள், தேவர்கள் வாழ்ந்தார்கள். நன்மை ஒளியும், தர்மத்தின் வாழ்வை சூது கவ்வும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்கின்ற அந்த தத்துவ உண்மை, அந்த பேர் உண்மை, அது வெறும் வாக்கு இல்லை, அது வாழ்வுக்கு உகந்த உண்மை, அந்த வாழ்விலே நடக்கக்கூடிய உண்மை என்பதை அருணகிரிநாதர் இது சத்திய வார்த்தை, இது சாதாரண வார்த்தை இல்லை என்பதை சூர் பேரணி கெட்டது, இது தேவேந்திர லோகம் பிழைத்தது என்கின்ற அந்த வார்த்தைகளின் மூலமாக காட்டி அந்த பேருண்மையை, உண்மைதான் ஜெயிக்கும், சத்தியம்தான் ஜெயிக்கும். நீ நேர்மையான வாழ்க்கையை வாழு, மனம் பிறண்டு விடாதே, நீ நம்பிக்கையுடன் வாழு, உனக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும், முருகப்பெருமான் உனக்கு கருணை காட்டுவார், உதவுவார் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அத்தாட்சியாக்குகின்றார் அருணகிரிநாதர் இந்த பாடலின் வழியாக என்று சொல்லி, இந்த பாடல் மிகவும் சிறப்பான பாடல் என்பதை காட்டுவதற்காக தேரணியிட்டு புறமெரித்தான், அதான் சிவபெருமான், தேரணியிட்டு புறமெரித்தான். அவருடைய பிள்ளைத்தான் நம்ம கதாநாயகன். இன்றைக்கு அவருடைய மகனை பற்றி பேச போகிறோம்.
அவருடைய மகன் எப்படிப்பட்டவர்னா கையில் வேல் எடுத்து வருகிறார். வேல் எடுத்து வருகின்ற முருகப்பெருமானை பார்க்கின்ற பொழுது வினை தவிடுபொடியாகிவிடும். வினை மட்டும் தவிடுபொடியாகி விடாது, அந்த கிரௌஞ்ச மலையே தவிடுபொடியாகி விடுகிறது என்பதைத்தான் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் என்று காட்டி, அதற்கு அடுத்ததாக மலை வீழ்ந்தது. மலை போன்று படை திரட்டி வருகின்ற அசுரர்களையும் நேரணி இட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர் பேரணி கெட்டது என்று சொல்லி அந்த சூரர்கள் அழிந்தார்கள். கெடுதி செய்தவர்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் முன்னின்று நம்மை காத்து கொண்டிருக்கின்ற பொழுது சூரர்கள் மாதிரி நமக்கு தீமைகள் விளைவிக்கக்கூடியவர்கள், இன்னல்கள் விளைவிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும் கிரௌஞ்சமலை தவிடுபடியானதை போல ஆகி போவார்கள். நம்முடைய வாய்மையும் நேர்மையும் உண்மையும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இது சத்தியம், இது உண்மை என்று சொல்லி இந்த வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறி இந்த அளவிலே இந்த 1 மணி நேர சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமங்கய்யா. சிவாய நம. அருமை 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 அருமையா அந்த 3 பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பொறுமையா, ரொம்ப தெளிவா, தேவையான ஒரு கருத்துங்க. உண்மையிலேயே இந்த பாடல் படிக்கிறோம் தான், எல்லாம் படிக்கிறோம் ஓரளவுக்கு. நம்ம தான் வேலுண்டு விலை கொடுத்த நிறைய நம்ம சிந்திச்சுட்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒரு அருளாளுக்கு வரக்குள்ள எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இந்த பாடல இவ்வளவு அழகாக பொறுமையா அந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமா கொடுத்து ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்கயா. நான் அந்த நம்ம குடும்பத்தை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி எல்லாம் சொல்றதே கிடையாது, நாங்க யாருக்கும் நன்றி சொல்றது இல்லை. ஏன்னா முருகப்பெருமான் இட்ட கட்டளையே நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். ஆமா, இது அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல். அதுவும் கந்தர் அலங்காரம் ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு அருளி செய்தது. அந்த பாட்டு, இந்த உரையை நீங்க எடுத்து பாட்டு பாடக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பாடுந்த அத விளக்கத்தோட நாங்க எழுதிக்கிட்டோம். எந்த இடத்துல கமா போடணும், எப்படி நிறுத்தணும், எப்படி பாடுறீங்கன்னு அதையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு பொறுமையா அந்த பெற்றை தவம் சற்றும் இல்லாத அப்படின்னு பிரிச்சே நீங்க படிக்கக்குள்ள நாங்க எல்லாம் அதுல அப்படியே கமா போட்டு இது பண்ணிக்கிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப அருமையா எடுத்து இந்த பாடலை விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே வேணுங்கய்யா. நீங்க சொன்ன கருத்து என்னன்னா, இந்த நம்ம ஒரு பூ காயாகி கனியாகி பக்குவ நிலையை அடையணும். நம்ம அது மனம் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அதுதாங்க இந்த பயிற்சி எல்லாம். நம்ம பக்குவம் அடையறதுக்கு ஒரு முக்தி நிலையை வழிகாட்டுவதெல்லாம் அந்த அருளாளர்கள் தான். இந்த அருளாளர்களா சொல்லி நம்ம அடியார்கள் எல்லாம் அந்த பக்குவ நிலையை அடையறதுக்கு போறாங்க. ஏன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மீண்டும் பிறப்பு இறப்பு இப்படியேதான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த சேற்றை தவம் சொன்னீங்களா, நல்ல அருமையான கருத்து முதல் பாடல சொன்னீங்க இல்லையா. அதான் தவமே இல்லாத, நம்ம தவமே இல்லாம இருந்திருக்காராம். அவரே சொல்ல நம்மள ஏமாத்துறோம். அவரே சொல்றாரு, அருணிகநாதே சொல்றாரு, சற்றும் தவம் இல்லாம நான் சேற்றையிலே இருந்தேன், அதை தெளித்த நீரா மாத்தினார் யாரு, முருகப்பெருமான். அவர் அருள் இருந்தாதான் நமக்கு வேணும். அந்த அருளை தெளிவான நீரா மாற்றி அவருடைய வாழ்க்கையில எப்படிலாம் அது 5 வகையான குறிப்பு சொன்னீங்க. அதாவது ஒரு நிழற்படம் எப்படி இருக்கும், அந்த போட்டோவை பார்த்து நம்ம சொல்ல அப்படியே அதை பார்த்து நம்ம கண்கொள்ளா காட்சி. அப்பா நம்ம போகலப்பா, அந்த திருத்தலத்துக்கு போகலப்பா, இந்த தலம் முருகப்பெருமான் இப்படி எல்லாம் காட்சி கொடுத்திருக்காரு அப்படி அந்த நிலைப்படத்தை கவிஞர் அந்த வரைகிறாங்கல்ல ஓவியம், அதே மாதிரி இன்னைக்கு சிவபெருமானுடைய அந்த 5 கருத்தை எடுத்து சொல்லிட்டீங்க அருமையா. அவர் என்னென்ன அணிஞ்சிருக்கிறாரு, அவருடைய பெருமை எல்லாம் என்ன அப்படின்னா, அவர் சடமுடி எப்படி வச்சிருக்கிறாரு, கங்கை யாரு அவர் சடமுடியில ஓடுது, மாலைய அந்த அரவத்தை அணிஞ்சிருக்காரு, தாமரை இதன் தான் சொல்லுவோம். ஆனா தாமரத்துக்கு அழகா லட்சுமி தேவி அமர்ந்திருந்த அந்த தாமரை மலரை அணிகலங்களாக அணிஞ்சிருக்கிறாரு, தொம்பை மலர் அணிகள்லாம் அணிஞ்சிருக்காரு, அம்புடி நிலவு அதுவும் அது மாதிரி பெருமான் அணிந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த 5 நிலையும் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்தா எடுத்து இந்த பாடலுடைய முதல் பாடல்ல ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது இந்த 3 பாடல ஒரு கருத்து சொன்னீங்க. பெருமானுடைய பெருமை, அந்த பெருமை நம்ம எப்படி உணரணும், நம்ம செய்கின்ற காரில எப்படி இருக்கும்னா தர்ம நெறியில அறநெறியோட நம்ம எல்லாம் செய்யணும்ன்ற அந்த முதல் கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. அதாவது அடுத்தது
நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, நம்ம என்ன அது மாதிரி மறுபடியும் பிறந்து இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், முருகப்பெருமான நினைக்கணும். அப்ப நினைக்கணும் என்ன பண்ணும், அந்த என்ன சொல்றது, அந்த மாதிரி நம்ம பிறக்காம முக்தி நிலை அறிகிற முக்தி நிலை நம்ம கொடுக்கிறார் பெருமான். அதாவது இருவினையும் அழிச்சிடாரு, இறக்கவும் வேணாம் பிறக்கவும் வேணாம், அந்த இருவினையும் அழித்து நம்ம முக்தி பேர் கொடுக்கிறார் பெருமான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய இந்த திருப்புகழ் தேவாரம் இந்த மாதிரி ஆன்மீக நிலையில நம்ம இடைவிடாம சிந்திச்சுட்டே இருக்கணும். இந்த முருகப்பெருமான பாடல்களை அது எப்படி படிக்கணுமா, அன்பால விரும்பி படிக்கணும்னு சொன்னீங்க. அன்பால விரும்பி படிக்கணும். அப்ப எழுத்துப்பிழை அற கற்கின்றீர் அப்படின்னு சொன்னீங்க. எழுத்துப்பிழை இல்லாத, முதல்ல குற்றங்கள் இல்லாம நம்ம படிக்கணும். அதான் முக்கியம். ராகம்னா கூட தேவையில்ல நமக்கு. எழுத்துப்பிழை இல்லாம பொருள் பிழை இல்லாம நம்ம படிக்கணும். படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா மன ஈடுபாடோட படிக்கணும். அப்படி நான் படிக்கலைன்னா என்னன்னா யம வருவான். அழகா சொன்னீங்க. தீ மூண்டு எப்படி வருவான், தீ மூண்ட போல வருவாராம் அவரு. விழித்து புகை எழும் போல வருவாராம். தீ மூண்டு புகையோட அந்த எழில் அந்த வேகம் வரக்குள்ள அந்த புகை, அந்த தீ இருந்து ஒரு புகை வரும்ல, அந்த மாதிரி வருவாராம் கூட்டுறது. அப்ப என்ன பாச கயிட்டு என்ன பண்ணுவாராம், அவர் கழுத்துல போட்டு சுருக்கிட்டு இழுத்து போவாரு. அப்ப என்ன பண்ணும் நமக்கு, அதனால என்ன மனத்தெளிவு, நம்ம நல்லா இருக்கக்குள்ள என்ன பண்ணணும், முருகப்பெருமானோட பாடல்கள்லாம் நாள்தோறும் கற்றணும். அப்பதான் நமக்கு என்னது, மரணமில்லா ஒரு பெருவாழ்வு கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்னா என்ன, முக்தி பேர் தான். அப்ப எழுத்து பிழைத்து இறக்கவும் வேணாம் பிறக்கவும் வேணாம் அப்படின்ற அந்த முக்தி பேர் நம்ம நிலையா கிடைக்கொண்டு அந்த உறுதியிட்டு சொல்றாரு. நம்ம அருணகிரிநாதர் பெருமான் சொல்றாரு. அது எப்ப செய்யணும், நன்றே செய்க, அது இன்றே செய்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த பாடலை எடுத்து கொடுத்துட்டீங்க. இன்னையில இருந்து பாடலே நான் மனப்பாடம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கிறேங்க. அந்த 3 பாடலாவது அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு அளவுக்கு படிச்சு இந்த பொருள் அப்படின்னு மனசுல பதிஞ்சே இருக்குன்ற மாதிரி. ஏன்னா கேட்கிறோம், ஆனா அடுத்த நினைக்கு போகல, அது மறந்துடும். ஆனா இந்த பாடல் நீங்க விளக்கம் அவ்வளவு அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக இந்த 3வது பாட்டு கூட சொன்னீங்க. இது எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து கேட்கணும்னு நினைச்சுங்க. அதாவது முதல்ல சிவபெருமான சொல்லி அந்த முப்பரை எடுத்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அந்த கிரௌஞ்சமலை எரிச்சார். அந்த கதையை 2 ஒப்பிட்டு சொல்ற மாதிரி வருதாங்க அந்த பாடல. ஆமா, ஒப்பிட்டு சொல்ற மாதிரி தான் வருது. சரி சரி. சிவபெருமான் முப்புறத்தை எரிச்சாரு, அதோட ஒட்டிதான் அவரு முப்புறத்தை எரிச்சாரு, இவரு கிரௌஞ்சமலையை அழிச்சாரு. அழிச்சது எதற்குன்னா இவருடைய வீர தீரத்தை புலப்படுத்துவதற்காக, இவர் சாதாரணர் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த கிரௌஞ்சமலையை அணுவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட வேல் கொண்டுதான் அழிச்சார். அந்த வேல் தான் போய் அந்த கிரௌஞ்சமலைய அது எப்படி அழிச்சா, அது அணுவா மாறிடுச்சா, கிரௌஞ்சமலை சிதறி அணுவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதனால என்ன ஒரு சிறப்பு இருந்ததுன்னா, நிலை அந்த அரக்கற்படையும் நிலை கொழுந்துச்சு, அது அழிஞ்சிச்சு. ஆனா ஒரு அசுரர்கள் என்னது, அந்த அந்த கூரணி இட்டு அணுவாகி அப்படின்னு கிரௌஞ்சம் குலைந்தது, அரக்கர் தேரணி இட்டு வளைந்தது, அந்த அரக்கனுடைய அந்த இதெல்லாம் அழிந்து போச்சு. அதனால என்ன நடந்தது, தேவலோகம் அழியாமல் தப்பித்தது. முக்கியமா பெருமான் பேரரு புரிந்ததாக தீமை ஒழிந்தது, நன்மை விளைந்தது. அழகா சொன்னீங்க. இந்த பாடல் ரொம்ப அருமையா 3 பாடலும் அருமையா எடுத்து கொடுத்தீங்க. இதுல என்ன முப்புறம் எரித்தது என்னன்னா, அது நம்மளுடைய ஆணவம் கண்மமாய் தான் எரிக்கிறது. நம்மளுடைய ஆணவம் கண்மமாயெல்லாம் எரிச்சுட்டா ஒரு நல்ல ஒரு தீமை போக்கி நன்மை விளையும். அந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்கய்யா. சிறப்பு அருமையான ஒரு கருத்தை எடுத்து சொன்னீங்க. இப்ப வாழ்த்து பாடல் பாடிறேன், அடியாரெல்லாம் போக வேண்டாம், உங்களுடைய கருத்தை எடுத்து நீங்க சொல்ல மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. அதாவது யார் நான் கூப்பிடுவேன், யார் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுப்பேன். நீங்க கை தூக்குனாதான் வாய்ப்பு கொடுப்பேன். இல்லைன்னா நான் சரி யாரும் பேசல போட்டிருக்க அப்படின்னு முடிச்சிருவேன். அதனால யாரா பேசணும் விருப்பம் இருக்கிறவங்க கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். வான்முகில் வாழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறினா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறினா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல்.